சென்னை மாநகராட்சியில் பல டிவிஷனில் வந்து நிரந்தர தொழிலாளிகள் தூய்மை பணியாளர்களாக இருக்கிறார்கள். பல டிவிஷன்களில் இல்லை. இப்போ இல்லாத இடங்களில் அந்த தொழிலாளர்களுக்கு புது புது கான்ட்ராக்டர்கள் அவர்களை புகுத்தி ஏற்கனவே ஒப்பந்ததாரர்களிடம் இருக்கக்கூடியவர்களை புதிய ஒப்பந்ததாரர்களிடம் நீங்கள் போங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 10 வருடம் 12 வருடம் 13 வருடம் பணியாற்றியவர்கள், பணி நிரந்தரமும் இல்லை, பெரிய கூலி உயர்வும் இல்லை. இப்போ இதை பார்த்து பார்த்து இன்றைக்கு நாளைக்கு தீரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து முடியவில்லை என்கிற நிலைமை வருகிற போது அவங்க ஒவ்வொரு சங்கமாக போகிறார்கள். இந்த சங்கத்தை பார்க்கலாமா, அந்த சங்கத்தை பார்க்கலாமா, யாரிடமாவது பணம் கொடுத்து பணி நிரந்தரம் பெறலாமா, அதிகாரி பார்க்கலாம், இப்படியெல்லாம் அவர்கள் இங்கு அலைந்து கடைசியில் எங்கும் நடக்கவில்லை என்கிற நிலைமையில் இந்த சம்பவம் நடந்தபோது இந்த சென்னை தூய்மை பணி இப்போ சமீபத்தில் நடந்த அந்த போராட்டத்தில் இன்னொரு கான்ட்ராக்டருக்கு போக சொல்லுகிறார்கள். அங்கே போகிற போது இவர்கள் ஊதியம் குறைகிறது. சாதாரணமாக இடமாற்றம் செய்யும் போதோ அல்லது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு மாற்றும் போதோ கான்ட்ராக்டர்களை மாற்றும் போதோ ஒரு சாதாரணமான இயற்கை நீதி என்னன்னா ஊதியம் குறையக்கூடாது, ஊதியமும் ஏற்கனவே இருந்த சலுகைகளும் குறையக்கூடாது அப்படிங்கிற அதை தான் இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆகவே அதை கேட்டுத்தான் அவர்கள் போராடினார்கள். இதை பேசி சரி பண்ணியிருக்க முடியும், சம்பளத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்க முடியும், பணி நிரந்தரம் சம்பந்தமாக நாம் கொஞ்சம் அவகாசம் எடுத்து செய்யலாம் என்று சொல்லியிருக்க முடியும். அப்படி அதை ஒரு கன்சிலியேட்டரியாக பேச்சுவார்த்தை மூலமாக அவர்களுடைய கோரிக்கையை புரிந்து கொண்டு அதை ஒரு அனுசரணையோடு அக்கறையோடு அணுகுகிற ஒரு அணுகுமுறை அரசுக்கு இருந்திருக்குமானால் அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்காது. அது இல்லை. நீ போராடுற முடிச்சுக்கோ என்று தான் சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் மற்றவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்கள் சாலையில் அமர்ந்து போராடுவதில் ஒன்றும் கேவலம் அவருக்கும் இல்லை, அரசுக்கும் இல்லை. அவர்கள் கோரிக்கை எழுப்புகிறார்கள். ஜனநாயக நாட்டில் ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து தங்களுடைய குரலை எழுப்புகிற உரிமை என்பது தான் மிக மிக அடிப்படையான உரிமை. அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியானால் நீங்கள் மாற்று இடத்தை கொடுத்து அந்த இடத்துக்கு நீங்கள் போங்கள் என்றாவது சொல்லியிருக்க வேண்டும். அதையும் சொல்லவில்லை. கடைசியில் போலீஸை பயன்படுத்தி அவர்களை அடித்து துன்புறுத்தி ஆண் காவலர்களை வைத்து பெண் தொழிலாளர்களை அத்துமீறி நடந்தது போன்ற பல காரணங்கள் மிக மோசமானவை. மிக மோசமானவை என்றால் மிக மிக மோசமானவை.